கோட்டபாயவை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற தீவிரமாக செயற்பட்டு மஹிந்த குடும்பம் கொழும்பு நகரில் வெப்பநிலையை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வெற்றி? சமூக ஊடகங்களில் பகிரப்படும் பொய்யான விவரங்கள். அஸ்ட்ரா ஜெனகா தடுப்பூசி செலுத்திய இளைஞர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். விடுதலை புலிகளுடனான போரில் பாதிப்படைந்த இராணுவத்தினருக்கு வெளியான முக்கிய தகவல். கொழும்பில் தமிழர் வாழும் அடுக்குமாடி குடியிருப்பு ஆபத்து, விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இனி 10 ஆண்டுகளுக்கு செலவு குறைவு. சீனாவுக்கு போட்டியாக இந்தியா போட்ட ஒப்பந்தம். கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்காக முன்னாள் அமைச்சர்களான பசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் செயற்பட்டதாக தொழிலதிபர் திலீப் ஜெயவசீர தெரிவித்துள்ளார். அதற்கமைய அவர்கள் இருவரும் நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை உருவாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது திலீப் ஜெயவீர இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்வதற்கான சதித்திட்டத்தை பசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் முன்னெடுத்ததாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தில் பசில் ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் கீழ் பல பொறுப்பு வாய்ந்த அமைச்சுக்கள் இருந்ததாக திலீப் ஜெயவீர குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள வரிசைகளுக்கு அந்த அமைச்சுக்களே பொறுப்பு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் வகையில் வழித்தடங்களில் இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸ் எனப்படும் கற்களுக்கு பதிலாக சிறிய செடிகளை வளர்க்கும் திட்டத்தை கொழும்பு மாநகர சபை ஆரம்பித்துள்ளது. பிரதான வீதிகளின் இடையிடையே கற்களை இடுவதன் மூலம் நகரின் வெப்பநிலையை குறைக்க முடியாது என கொழும்பு மாநகர சபையின் காணி மற்றும் சுற்றாடல் அபிவிருத்தி பிரிவின் பொறியியலாளர் இந்திகா பத்ரன தெரிவித்துள்ளார். மேலும் மரங்களின் தண்டுகளுக்கு அருகில் இன்டர்லாக்கின் கற்களை இடுவது தாவரங்களின் செயல்முறைக்கு தீங்கு விளைவிக்கும் என தாவர நிபுணர் சுனில் கமகே சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கொழும்பில் அபிவிருத்தி செய்யப்பட்டு வரும் வீதிகளில் உள்ள கற்களை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொறியியலாளர் இந்திகா தெரிவித்தார். ஜோர்ஜ் ஆர்டி சில்வா மாவட்டத்தின் இரு பாதைகளுக்கு நடுவில் உள்ள இன்டர்லாக்கிங் கற்களை மாற்றி சிறிய செடிகளை நடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இது நகரின் வெப்பநிலையை சிறிது குறைக்கும் மற்றும் நகரத்தை சுற்றியுள்ள வளிமண்டலத்தின் தரத்தை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றியீட்டுவார்கள் என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு தகவல் வெளியிட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் விவரங்கள் பொய்யானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைக்குழுவின் இலங்கை கிளையின் கருத்து கணிப்பின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக இந்த சமூக ஊடக பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவலின் பிரகாரம் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னணி வகிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மொட்டு கட்சி அடுத்த இடத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தை அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியும் பெற்றுக்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேசிய மக்கள் சக்தியின் வாக்குகள் 339 வீதத்தினால் வளர்ச்சியடையும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு இவ்வாறான ஒரு கருத்து கணிப்பை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளது. அஸ்ட்ரா ஜெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்தியர் டாக்டர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். அஸ்ட்ரா ஜெனகா தடுப்பூசியை செலுத்தியதால் இரத்த உறைவு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்படுவதாக அந்நிறுவனத்தின் மீது உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த நிலையில் பிரித்தானியாவில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றில் அஸ்ட்ரா ஜெனகா தடுப்பூசி பக்கவிளைவுகளை ஏற்படுத்தும் என அந்த தடுப்பூசியை உற்பத்தி செய்த நிறுவனம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ரா ஜெனகா தடுப்பூசிகள் மீள பெற்றுக் கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் அஸ்ட்ரா ஜெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிர்காலத்தில் பாதகமான விளைவு ஏற்படாது என்றும் இலங்கையர்கள் அச்சம்பட வேண்டாம் என்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. விடுதலை புலிகளுடனான போரில் உயிரிழந்த காணாமல் போன மற்றும் அங்கவீனமடைந்த இராணுவத்தினருக்கு காணிகள் வழங்குவதற்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த இராணுவத்தினர் ஓய்வு பெற்றிருந்தாலும் அல்லது தற்போதைக்கு சேவையில் இருந்தாலும் சரி காணிகளை பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையோராக கருதப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த இராணுவத்தினருக்கு காணிகள் வழங்குவதற்கான செயற்பாடுகளை
பணிகளை துரித கதியில் செயற்படுத்த அதிபர் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவானது நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சிவில் பாதுகாப்பு படை, காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை முப்படைகளில் பணியாற்றி போரின் போது உயிரிழந்தவர்கள், அத்தோடு காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர், அங்கவீனம் அடைந்தோர் இதற்கான தகுதியுடையோராக வரையறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் புறநகர் பகுதியான அடுக்குமாடி குடியிருப்பில் சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அடுக்குமாடி குடியிருப்பின் சி பிரிவில் உள்ள மேல்மாடியின் சுவரில் ஒரு பகுதியே இடிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அடுக்குமாடி குடியிருப்பு பழமையானது எனவும் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதென அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பாரிய ஆபத்துகள் ஏற்படுவதற்கு முன்னர் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டில் சவாகர் துறைமுக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. பின்னர் கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் சபாகர் துறைமுகத்தை குத்தகை அடிப்படையில் இந்தியா நிர்வகித்து வருகிறது. இது ஓராண்டுக்கு ஒருமுறை நீடிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பாகரில் உள்ள சாஹிப் முகமது பெஹெஷ்டி துறைமுகத்தை 10 ஆண்டுகள் குத்தகைக்கு இந்தியா பெற்றிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே நடந்த ஒப்பந்தமானது இந்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்த சோனோவால் முன்னிலையில் கையெழுத்தப்பட்டது. இது தொடர்பாக இந்திய அரசு வட்டாரங்கள் தரப்பில் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் வழியாக மத்திய ஆசிய நாடுகளுக்கு சாலை மார்க்கமாக சரக்குகளை அனுப்ப முடியும். இந்த துறைமுகத்தால் 30% அளவுக்கு போக்குவரத்து செலவு குறைகிறது என்றும் கூறுகின்றனர். கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள பலருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். கனடாவில் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக நிரந்தர வதிவிட நிலையை அதிகரிப்பதே இதற்கான சிறந்த தீர்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலானவர்கள் இதில் உள்ளடக்கப்பட உள்ள போதிலும் சிலர் தவிக்கப்படுவார்கள் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மார்க் மில்லர் புதிய தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையில் வரம்புகளை நிர்ணயிப்பதற்கான திட்டத்தை அறிவித்திருந்ததிலிருந்து முதல் முறையாக தனது மாகாண மற்றும் பிராந்திய அதிகாரிகளை அமைச்சர் சந்தித்துள்ளார். வேட்டுச் சந்தை மற்றும் பிற சேவைகள் மீது ஏற்படுத்தியுள்ள அழுத்தத்தை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் உள்ள தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை 5% குறைக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்காலிக குடியிருப்பாளர்கள் நாட்டில் தங்குவதற்கு விண்ணப்பித்தால் புதிய திட்டத்திற்கு அமைய அவர்கள் மாகாண குடியேற்ற திட்டங்களுக்கு கூடுதல் தேவையை உருவாக்கும் என பல அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர்.